அண்ணல் காந்தியடிகள் பிறந்த நாள், முன்னாள் பாரத பிரதமர் சாஸ்திரி பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள், இந்த மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நாங்கள் மலரஞ்சலி செலுத்தி அவருடைய ஆசியை பெறுகிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய தலைவராக விளங்கி நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பதற்கு காரணமான மகாத்மா காந்தியடிகள் என்றென்றும் மக்களும் மனதிலும் இந்த உலகம் உள்ளளவும் போற்றப்படும் தலைவர் அவர். அதை போலவே இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட மாபெரும் தலைவர்களில் சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். பாரத பிரதமராக திகழ்ந்து நாட்டுக்கு பண்பாட்டு அரசியலை கொடுத்தவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம், இந்தியாவுக்கு கிடைத்த மாபெரும் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், எங்களுடைய மானசீக தலைவர் அண்ணல் காந்தியடிகள், சாஸ்திரி அவர்கள், அருமை தலைவர் காமராஜ் அவர்கள். இவர்களை போற்றி வணங்குவோம், அவர் வழியில் நடப்போம். நன்றி. கரூரில் நடந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கோரி தாவேகா நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறோம்? ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சிக்காக, கட்சி நலனுக்காக பல கருத்துக்களை சொல்வது உண்டு. கரூர் சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்த பேரவலங்களில் ஒன்று. மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சார்பில் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு பொறுப்பாளர் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அங்கே சென்று அந்த மக்களை பார்த்து அனுதாபம் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் இந்த சம்பவத்தில் அரசியல் ஆதாயம் தேட விரும்பவில்லை. மாறாக காங்கிரஸ் கட்சி வழக்கமாக தன்னுடைய கடமையாக மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட உதவுகிறது. அந்த அடிப்பில் நாங்கள் பார்க்கிறோம். இதிலே அரசியல் ஆதாயம் என்பதை தாண்டி மனிதாபிமானம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எல்லா அரசியல் கட்சிகளும் தங்கள் கூட்டங்களை நடத்தி பார்த்திருக்கிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். மக்கள் பாதுகாப்பு, மக்கள் உரிமை, மக்களுக்கு நலம் என்ற அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகள் இயங்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. அந்த பாதையில் நாங்கள் அதை பார்க்கிறோம். 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவை பாஜக தேசிய தலைமை அனுப்பிட்டு அவங்க நேரடியாக சம்பவ இடத்துல எல்லாம் போய் விசாரிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறாங்க? ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கட்சி சார்பில் சில நிகழ்வுகளை, சில முயற்சிகளை மேற்கொள்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும். எங்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நண்பர் வேணுகோபால் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார். அவரோடு தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் வந்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸில் அங்கே இருந்திருக்கிறார். ஜோதிமணி, நம்முடைய காங்கிரஸ் எம்பிக்கள் அங்கே அதை பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒன்று. அது மட்டுமல்லாமல் 1 கோடி ரூபாய்க்கு மேல் காங்கிரஸ் சார்பில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது காங்கிரஸ் சார்பில் செய்யப்பட்டிருக்கிற நிலைப்பாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதை அவர்கள் பரிசீலிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். அதில் நாங்கள் குற்றம் சார விரும்பவில்லை. மணிப்பூர் சம்பவமாக இருக்கட்டும், கும்பமேளா சம்பவமாக இருக்கட்டும், இது போன்ற சம்பவங்கள் வட மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்கள் நடைபெற்றது. காங்கிரஸ் ஆளக்கூடிய பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்க போது உண்மை கண்டறியும் குழுவை பாஜக அனுப்புகிறாங்க. இங்கே திமுக அரசு இருக்கக்கூடிய கரூரில் இது மாதிரி ஒரு பேர் சம்பவம் நடக்கும் போது உண்மை கண்டறியும் குழுவை பாஜக அனுப்புகிறாங்க. இதில் அவங்க ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்களா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை உள்ளது. அந்த பார்வையின் அடிப்படையில் அந்த கட்சிகள் இயங்குகிறது. பாஜக கட்சியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆளும் மாநிலங்களில் அவர்கள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறார்கள். ஒன்று. பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு தனி நீதி, தனி செயல்பாடு. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு நீதி என்று அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி கட்சியிடம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பது எங்களுடைய அழுத்தமான கருத்து. இந்த சம்பவத்துக்கு தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளதான் காரணம். ஆனால் இது வரைக்கும் அவர் போய் நேரடியாக இரங்கல் தெரிவிக்கவோ இல்லை சம்பவ இடத்திற்கு பார்வையிடவோ இதுக்கு பொறுப்பேற்றுட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவோ வெளியிடலையே. எல்லா செயல்களையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மிக மென்மையாகவும் செம்மையாகவும் இந்த நிலைப்பாட்டில் யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம், அதற்கென்று
தனி நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேடல் குழு அறிக்கை வரும் வரையில் தனிப்பட்ட யாரையும் குறை சொல்வதிலே ஒரு பொருள் கிடையாது என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அறிக்கை வரட்டும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது யார் மீது தவறு இருந்தால் அதை பற்றி உரிய நடவடிக்கை மாநில அரசு தான் எடுக்க முடியும். இதுதான் நிலைப்பாடு. எங்களை பொறுத்தவரையில் இதில் அரசியல் ஆதாயம் தேட விரும்பவில்லை. இதை மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். இனிமேல் இதுபோல் நிகழ்வுகள் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது என்று அதற்கு அரசுகள் முயற்சிக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம். முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. ஆனால் விஜய் பழி வாங்கணும்னு என்ன இருந்தால் என்ன நேரடியாக அரசு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வீடியோவில் பேசுகிறாரு. அதான் ஒன்று சொன்னேன். ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு செயல்பாடு இருக்கிறது. அவரவர் கோணத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். நன்றி.